வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன், 2 பல்லாரி வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கரம் மசாலா வறுத்து பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மல்லி விதை, மிளகு, சீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலை 1. முதல்ல இது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணிக்குவோம். வெறும் சட்டியில் எல்லா மசாலாக்களையுமே போட்டுக்குவோம். மிளகும் சீரகமும் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா, ரொம்ப போடாதீங்க. 2 ஸ்பூன் மல்லி விதை மட்டும்தான் கொஞ்சம் அதிகம், மற்ற எல்லாமே கம்மி தான். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு, நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஸ்மெல் வரும். நல்ல ஸ்மெல் வந்தவுடனே, சூப்பரான ஸ்மெல் வரும். வந்தவுடனே அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது நல்லா ஆறின உடனே அடித்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதங்கணும். சுருள வதக்கணும். கண்ணாடியாக வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிருச்சு, குலைவாக வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சட்டியில் ஒட்ட தான் செய்யும், ஆனால் அதை நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெயாக பிரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த பச்சை வடையெல்லாம் போயிடும், ரொம்ப இருக்காது. இதுக்கு நான் ஒரு நல்ல ஒட்டாத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு வதக்குனிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒட்டாது, தக்காளியும் வேகமாக வதங்கும். கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நான் அது காட்டலை, நான் போட்டேன். ஆனால் அதில் நல்லா வதங்கிட்டு இதுவுமே நல்லா ஜூஸி ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பொதுவாகவே பிரியாணி ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கிறதுல தான் இருக்குது. நம்ம படகடன்னு போடக்கூடாது, அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச அந்த கரம் மசாலாவையும் போட்டுக்கிறோம். இது 1/2 கிலோ அரிசிக்கு இவ்வளோ மசாலா போட்டிருக்கோம். அந்த காப்படி உலக்குக்கு 1 உலக்கு எடுத்திருக்கேன் அரிசி. அந்த மசாலாவோட பச்சை வாடை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. எந்த பொருள் போட்டாலும் அது நல்லா வதங்கி சிம்மில் வச்சே வதக்குங்க. வதக்கிட்டு அதில் எண்ணெய் கூடி வந்தோடனே தான் அடுத்தது நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் கூடி வரட்டும். எண்ணெய் கூடி வந்தோடனே எண்ணெய் கூடி வந்துருச்சு. வந்தோடனே இதில் நமக்கு இப்போ தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. தேவையில்லை மிளகாத்தூள், இருந்தாலும் காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும். 3 பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு இதில் போட்டிருக்கிறது. நான் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி மசாலா ரெடியாக இருக்குது. இதில் நான் 1/2 கிலோ கறி போட்டுக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறி போட்டிருக்கேன். நல்லா எலும்பாகவே வாங்கிக்கோங்க. பிரியாணிக்குன்னா எலும்போடு இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். நான் முதல்லையே இதில் உப்பு போட்டுட்டேன். நல்லா போட்டு அந்த கறியவும் போட்டு அந்த மசாலாலாம் மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் தயிர் ஊற்றிக்கிறோம். இதில் ஏன்னா நம்ம சிக்கன் எண்ணெயிலே தான் நம்ம வதக்க போகிறோம், விசில் போட்டு வைக்க போகிறது கிடையாது. மல்லி புதினாவும் போட்டுக்கிட்டோம். வதக்கிறப்பயே எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. சில பேர் கொதிக்கிறப்ப போடுவாங்க.
நான் இதை வதக்கிறப்பே போட்டுட்டோம்னா கொதிக்கிறப்ப அடுத்து விசில் வர்றப்ப இன்னும் நல்லா அது உருவமே இல்லாமல் போயிடும். மல்லி புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு கிளாஸுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் தயிர். தயிர் ஊற்றினோம்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கு தான் ஊற்றுவாங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு, ஒரு உலக்கு அரிசி எடுத்துருந்தேன். நான் இப்போ பாஸ்மதி அரிசியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுலேயே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால முதல்ல 3/4 உலக்கு தண்ணி எடுத்து நம்ம கறியை மட்டும் வேக வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். 3/4 உலக்கு தண்ணி மட்டும் எடுத்து, அடுத்து ஒரு 3/4 உலக்கு தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் 3/4 உலக்கு ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதி வந்த உடனேயே அரிசியை போட்டுறேன். நான் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன். அந்த தண்ணி வந்து 1க்கு 1.5 அளவுக்கு நான் வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கு கரெக்டான அளவு அதுதான், 1க்கு 1.5. இதை நான் கிண்டி விட்டுட்டு ஒரு லேசாக ஒரு கிண்டு மட்டும், ஏன்னா நம்ம ஊற வச்சதுனால அரிசி உடஞ்சிரும், பார்த்து கிண்டுங்க. கிண்டிட்டு குக்கரை மூடி வச்சிடறோம். மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். அந்த விசில் ஃபுல்லாக போன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி விசிலை ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து தோசை கரண்டியில் பின்பக்கமாக வச்சு கிளறி விடணும். பெரிய கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது. நல்லா நீள நீளமாக வந்திருக்கு, சேமியா மாதிரி நீள நீளமாக இருக்குது. ஒரு 1/2 எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றி விட்டுக்கிறேன். இது அடியில் வரைக்கும் போகிறதுக்காக நம்ம தோசை கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு ஒரு கிண்டிக்கிறீங்க. இதை உடனே அப்படியே ஹாட் பாக்ஸில் மாற்றிடுங்க. ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி.